ஹாய் எவ்ரிவன், இது உங்கள் சந்துரு ஸ்டெலு டயரி. இன்றைக்கு கிறிஸ்மஸுக்காக எங்களோட வீட்டில் பாலன்குடிலும் நேட்டிவிட்டி செட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. சந்துரு தன்னிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச க்ரியேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி கடையில் வாங்காமல் கஷ்டப்பட்டு ஒரு பாலங்குடில் செய்து வச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், கூரையில் வைக்கோல் எல்லாம் யூஸ் பண்ணி ஆடு மாடு வழியில் போகாமல் வேலியெல்லாம் அடைச்சி என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, நேட்டிவிட்டி செட்டை இனி நானே அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏஞ்சலை வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு மாதாவையும் சூசையப்பரையும் வைக்கணும். அடுத்ததா ஆடு மேய்க்கிறவரை வச்சிருவோம். ஆடு மேய்க்கிறவரை வச்ச பிறகுதான் ஆடு மாடை வைக்க வேணும். ஏன் சொல்லுங்க, அப்பதான் எழும்பி ஓடாம இருக்கும். இனி ஒட்டகத்துல ஜாலியா வந்த 3 ராசாக்களை வச்சிருவோம். இப்பதான் ஒட்டகம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னை இடத்துல ஜம்ப் பண்ணி இருக்கிறார். என்ன ஒரு அதிசயம் என்று பாருங்க, எங்கட பாலங்குடிலுக்கு வெளியில குதிரை, மாடு, ஆடு எல்லாமே இருக்கு. லாஸ்ட்ல நேட்டிவிட்டி செட்டோட மெயினான இன்ஃபன்ட் ஜீசஸை வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கட பாலன்குடியில ஃபைனல் லுக் இதுதான், நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்துரு ஸ்டெலு டயரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.